வெயில் சே தாங்களாடா சாமி, முடியல. எத்தனை மணிக்கு வந்து ஏற்றுறானுங்கன்னு தெரியலையே. அப்பயே எங்கள் அக்காட்ட சொன்னேன், இந்த ஆளை டைவர்ஸ் பண்ணுன்னு. கேட்க மாட்டேன்னுச்சு. இவங்கிட்ட நான் மாட்டிட்டு முழிக்கிற பாடு இருக்க. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். அடிக்குது அடிக்குது. ஹலோ மாமா, இங்கே தான் மாமா இருக்கேன். ஆமாம் மாமா, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன் மாமா. ஓகே மாமா. சரி மாமா. மச்சான்ற மரியாதையே இல்லையே. இன்னைக்கு போயிட்டு வீட்டில் அக்காட்ட கொடுக்குற சாவியில் இருக்குடா உனக்கு உனக்கு பாயாசம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். குப்புளூர்லாம் வருது. இன்னுமாடா இந்த மாதிரி காரியெல்லாம் வைக்கிறீங்க? பாலு மச்சானா? என்னது பாலு மச்சானா நீங்க? என்னது கச்சானா? ப்ரோ விளங்குதா இல்லையா? பாலு மச்சானா நீங்க? ஆமாம், பாலு மச்சான் தான். சரி ஏறுங்க ஏறுங்க, டைம் இல்லை. ஏறணுமா? ஏரியா? ஓ, காடிலையா? நான் என்னமோ நினச்சிட்டேன். ப்ரோ கதவு திறங்க ப்ரோ. திறந்தா இருக்கு. நான்லாம் எந்த காரில் போக வேண்டிய ஆள் இதில் வந்து ஏற்றிருக்கேங்க. தலையெழுத்து. ப்ரோ ஏக்கம் இல்லை ப்ரோ? இல்லை. இல்லையா ப்ரோ? நான்லாம் ஏக்கம் இல்லாமல் வாழ்ந்ததே இல்லை ப்ரோ. அப்போ இங்கே இறக்கி விட்டு போட்டா? பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. நான் உங்கள் கூடயே வந்துடுறேன். கொஞ்சம் தூரம் தானே. இட்ஸ் ஓகே. திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. பாட்டை கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ, வந்துடுறேன். ஓகே. சுகந்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க எல்லாரும். இது வந்து இந்த மாத காசு. ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். அடுத்த மாதம் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். யார் சர்வீஸ்க்கா? ஆமாம். எவ்வளோ வேணும் சுகந்தி? 500 வெள்ளி கட்டணும். 500 வெள்ளியா? சரி ஓகே, பார்த்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, பிள்ளைங்களாம் பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க. ரொம்ப ஓகே நன்றி. சரி. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. அக்காவா அண்ணியா? கூட்டோட ஒய்ஃப் ப்ரோ அது. ஓ ஓ, கூட்டாளோட ஒய்ஃபு. கதை அப்படி போதோ? எதுக்கு? அப்பயே உங்கள் மாமா சொன்னான் உனக்கு வாய் சரியில்லைன்னு. ப்ரோ சமாளிக்காதீங்க ப்ரோ. பார்க்க பழம் மாதிரி இருக்கீங்க, பண்ணுற வேலையை பார்த்தா அப்படி தெரியலையே. கூட்டாளி இல்லையா? நீங்கள் காசு கொடுக்குறீங்க. அவன் இறந்துட்டான் போன வருஷம், ஹார்ட் அட்டாக். இறந்துட்டாரா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சாரி ப்ரோ, தெரியாமல் சொல்லிட்டேன். பரவாயில்ல ப்ரோ. இல்லை காசுலாம் கொடுத்தீங்க? இது மாதம் மாதம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே காசு கலெக்ட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு உதவி செய்கிறோம் ப்ரோ. ஓ ப்ரோ, இந்த காலத்தில் இப்படி ஒரு நட்பா ப்ரோ? ப்ரோ இது இன்றைக்கி நேற்று நட்பு இல்லை, காலங்காலமாக பள்ளிக்கூடத்து நட்பு. பள்ளிக்கூடத்தில் இருந்தா ப்ரோ? இன்னுமா எல்லோரும் ஒத்துமையாக இருக்கீங்க? இன்னும் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கும். இன்னும் 2 மாதத்தில் கெதறிங்க. அந்த சந்தோஷமான நாளுக்கு தான் எல்லாருமே காத்துட்ருக்கோம். நான் ஒரு 10-15 பேர் இருப்பீங்களா கெதரிங்களா? 10-15 பேரா?
50-60 பேர் இருப்போம் ப்ரோ. 50-60 பேரா ப்ரோ? என் கூட்டாளியும் தான் இருக்கானுங்க ப்ரோ. ஸ்கூல் படித்து முடிஞ்சு எங்கே தான் போனானுங்க தெரில. இன்ன வரைக்கும் வலை வீசி தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேன்றானுங்க. ஒரு கேதரிங் சொல்கிறதோட எங்களோட திருவிழா செம்மையாக இருக்கும். திருவிழா ப்ரோ? செம்ம ப்ரோ, உங்கள் நட்பு வேற லெவல் ப்ரோ. கேட்கவே சந்தோஷமாக இருக்கு ப்ரோ, உள்ள இருக்குது. ஹாய் பாலா. ஏய் வாங்கடா. எப்படா இருக்கா? ஓகேடா மச்சான், நல்லா இருக்கேன்டா. நீங்கள் எப்படா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சரி, அன்றைக்கி நான் பாஜா கேட்டிருந்தேன், என்னாச்சு? துபர்ரா ரெடியாக இருக்குடா. அப்புறம் எவ்வளோடா வேலை? டேய், நட்புக்குள்ளே என்னடா வேலை வேலைன்னுட்டு ஸ்கூலுக்கு தானே கேட்டீங்க, எடுத்துகிட்டு போங்கடா. டேய், நீ ரொம்ப நல்லவன்டா, உண்மையான சொல்கிறேன். ஏய் போதும் போதும், டேலாக் விட்டது, எடுத்துகிட்டு போ. மச்சான், இந்த வருஷம் கேதரிங்க்கு வரதா நீ? என்னடா தலையை சொல்லிடுற? ஆமாம், 2 வருஷமும் நீ எந்த ஒரு ரீயூனியன்லேயும் வந்து கலந்துக்கிறது இல்லை, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறது இல்லை. முடிஞ்சால் இந்த வருஷம் வந்து நம்ம கேதரிங் கலந்துக்க மச்சான். சரி பார்க்குறேன். டேய், என்ன பார்க்குறியா? டேய், எங்களுக்கு தெரியும்டா. உனக்கும் அருளுக்கும் என்னடா பிரச்சனை? இல்லைடா, ஆக்சுவலி சின்ன பிரச்சனை தான், அது கொஞ்சம் பெருசாகிடுச்சுடா. அதான்டா கம்யூனிகேட் பண்ண முடியல. அதுக்கு எத்தனை நாளைக்கு எப்படி இருக்க போகிறீங்க? அதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப லேட்டாக யோசிக்கிற. உண்மைதான்டா, இப்போல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுடா. பயமா? என்னடா பயம்? 2 வருஷத்தில் நம்ம 5 நண்பர்களை இழந்துட்டோம். அடுத்து நம்மள யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாதுடா. மச்சான், லைஃப்பில் உனக்கு தெரிஞ்சுக்கா, சொந்த பந்தங்கள்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நண்பர்கள் அப்படி இல்லைடா. எந்த சூழ்நிலையிலும் நண்பர்கள் கூட இருப்பாங்கடா கடைசி வரைக்கும். அதான் மச்சான் நம்மளோட நட்பு. இப்போ என்ன பிரச்சனை? அருள் கால் பண்ணுறேன், நீ பேசுறியா? பேசுகிறேன் மச்சான். அருள், எப்படி இருக்க? டேய், பாலா பேசுமா அவங்ககிட்ட, பேசுறியா? ஓகே, பேசுடா. ஹலோ, பரவாயில்ல மச்சி, நீ எப்படா இருக்க? சாரிடா மச்சான். இல்லைடா மச்சான், மனசில் வச்சுக்காத. இது அப்பவே பண்ணியிருக்கலாமே. நம்ம வேற மாதிரி மச்சி. அதை சொல்லு. சரி, முடி தூக்கு. செம்ம வெயிட்டு. பாலா, ஃபோனை பேசிகிட்டே கொண்டு வந்து கொடுத்துரு என்கிட்ட. சரிடா எதிரிங்களா பார்ப்போம். குட்டி மாதிரி இருக்க. ஆமாம், குட்டி தான். ஏய் குட்டி, இங்கே என்னடா பண்ணுற? ஃபோன் அடித்தா கிடைக்க மாட்டேது, நம்பர் இது மாற்றிட்டியா? நீ கேரள தான்டா வேலை செஞ்சிட்டு இருந்த, எப்பட்றா இங்கே? அந்த கம்பெனியில் நிறைய பேர் தூக்கிட்டானு மச்சான், அதில் நானும் ஒருத்தன். சரி புரியுது, ரொம்ப பட்டு குழப்பிக்காத, எல்லாம் ஓகே ஆயிரும். சரி, அதுக்கு ஏன்டா ஃபோன் நம்பர்லாம் மாற்றினேன்? இல்லைடா, யாராலும் கடலில் மாட்டிக்கிட்டேன். ஃபோன் அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்கடா, அதனால தான்டா. சரி, அடுத்த மாதம் நம்மளோட ரீயூனியன் இருக்குது, உன் நம்பரு கொடுறா, ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைடா, பரவாயில்லடா. என்னடா பரவாயில்லன்ற? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லைடா, நான் வரல. எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்காங்க, டத்தோலாம் இருக்கார். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு மச்சான். ஓ புரியுது, அப்போ உனக்கு தாழ்வு மனப்பான்மை. டேய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, சரியா? சொல்லு மச்சான். போலாம் உண்டு கூட. இந்தா டத்தோட பேசு. ஹலோ, சொல்லுங்க டத்தோ. டேய், என்ன டத்தோவா? வண்டெல்லாம் பிச்சிரும்டா டேய். என்னடா பிரச்சனை உனக்கு? என்னமோ பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லை டத்தோ.
மச்சான் வாழ்க்கையில் எவ்வளோதான் மேலே போனாலும் நம்மளாம் நண்பர்கள்டா, சரியா? ஃப்ரெண்ட்ஸு. நீ எனக்கு மச்சான், நான் உனக்கு மச்சான், எல்லாம் மச்சான் மச்சான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஏதாவது ஒன்றா கால் பண்ணு, சரியா? சரிடா, எதுக்கு கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். டேய் என் மாமா மீசக்காரன் உங்கள் அப்பாவை கேட்டால் சொல்கிறா, ரொம்ப நாளைச்சு பார்த்து. சரியா? உன் உடம்ப பார்த்துக்கோ, டேக்கே பண்ணிக்கோ. ஒழுங்காக ரீயூனியனுக்கு வந்து சேர்ந்துரு. சரி சரி, கண்டிப்பாக வரேன். டேக்கே பண்ணிக்கடா. சரி சரி, ஓகே ஓகே, பை 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 பை. பி சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிட்லாமா? எனக்கு இப்போ பசி இல்லைமோ, நான் அப்புறம் சாப்பிட்றேன். நார்மல் அந்த டைம்லாம் சாப்பிடுவீங்க, பசிக்கலன்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு? பி இந்த வருஷம் கேதரிங் போயிருங்க தானே, குரூப்லாம் பரபரப்பாக இருக்குது. நான் இன்னும் போகிறேன் இல்லைன்னு சரியாக முடிவு பண்ணலாமோ? இன்னும் முடிவு பண்ணலையா? ஆமாம், அன்னைக்கு கூட ராஜ் அண்ணன் டவுனில் பார்த்தேன். அவர் கூட கேட்டார் என்கிட்ட, என்ன ராஜ் குரூப்பில் ஒன்றுமே அப்டேட் பண்ணுறதில்ல, உங்களை கால் பண்ண சொன்னார். என்னாச்சு உங்களுக்கு? அப்படியே உங்களை தான் கேட்குறேன். என்னாச்சு இவருக்கு? இப்படி இருக்க மாட்டாரே. எங்கே போனீங்க? கடையில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தோமோ. நான் என்ன பி தப்பாக கேட்டேன்? ஏன் கேதரிங் போகலன்னு தானே கேட்டேன். மோ, நான் அப்போ சொன்னால் கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ரீசன்லேயே வந்து எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கியிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆமாம் பி, நீங்கள் எனக்கு சொன்னால் தான் தெரியும். நீங்கள் ஒன்றும் சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி குணா, உனக்கு நல்லா தெரியும் தானே? அவங்க இறக்கிறதுக்கு முன்னுக்கு 2 பேரும் என் கூட தான் இருந்தானுங்க. அன்னைக்கு என் கூட்டாளிங்க அவனுங்க விளையாட்டாக தான் பேசினானுங்க. என்ன ரச்சி, குணாவை ஏண்டி இறந்து போகிற முன்னுக்கு உன் கூட தானே இருந்தானுங்க. அடுத்தது யாருன்னு கேட்குறானுங்க. அவனுக்கு சொன்ன வார்த்தை ரொம்பவும் பாய்ச்சிருச்சு. அதான் நான் ஒதுங்கியே இருக்கேன். யாரும் இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை என் நேரம் சரியில்லாமல் இருக்குமோ, என் கூட பழகணுங்க, என்னால் என் நேரம் சரியில்லைன்னா அவங்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது சொல்லி தான் நான் இப்போ வரைக்கும் ஒதுங்கியே இருக்கேன். எதிரையும் போகிறதுக்கு ஆர்வமும் இல்லமோ. நீ நான் ஒன்று சொல்லட்டா? இறப்பு எல்லாத்துக்கும் வரலாம், உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் வரலாம். ஏண்டி அண்ணன் குணா அண்ணன் இறந்ததுக்கு அதுக்கு எப்படி நீங்கள் காரணமாக முடியும்? அது ஏன் நீங்களே உங்களை குழப்பிக்கிறீங்க? நல்ல நண்பர்கள் அமையிறதெல்லாம் ஒரு வரம், அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் தொலைச்சிடாதீங்க. சரிம்மா, நீ சொல்கிறது விளங்குது, எனக்கு புரியுது. ஆனால் ராஜ்யத்தோட எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கான். நான் பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கேன், செய்கிறேன். ஆனால் நான் போகிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், சஸ்பெண்டாக இருக்கட்டும். சரி, நான் கெதனி போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன பிளானு? நான் அன்றைக்கே பிளான் போட்டேன் பி. பிளான் போட்டியா? அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, அதான் பிளானா? கள்ளி. கா
இதுதான் நாங்கள் படித்த இடைநிலைப் பள்ளி. இங்கே 95லேருந்து 2000 வரைக்கும் படித்தோம். இந்த பள்ளியில் எங்களுக்கு பல அழியாத நினைவுகள் இருக்குது. நாங்கள் வேறு இடத்துல எல்லாம் பிறந்திருந்தாலும் ஒரு கருவில் பிறக்காத நட்பு என்ற உறவில் இணைஞ்சிருக்கோங்க. எங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை மறந்து எப்போதும் ஒன்றா இருப்போம். இந்த நட்பு பயணத்தில் சில நண்பர்கள் நாங்கள் இழந்துட்டோம். அவங்க மறைஞ்சாலும் அவங்களோட நினைவுகள் எப்போதும் எங்களுக்குள்ளே மறையாது. இருக்கிற வரைக்கும் எல்லோரும் நட்பை கொண்டாடுங்க. நட்பு ஒரு அற்புதமான ஒரு உறவு.